பாமக குழப்பத்திற்கு திமுக காரணம் என்று அன்புமணி கூறுவது அப்பட்டமான பொய் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு திமுக காரணம் என அன்புமணி கூறியது குறித்து செய்தியாளர்கள் ராமதாஸிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு திமுக காரணம் என அன்புமணி கூறுவது அப்பட்டமான பொய் என ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன் விடைக்கும் விவரங்களை சொல்லலாம். திண்டிவனத்திலிருந்து இன்று காலை புறப்பட்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இளைய மகள் கவிதா இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அவரிடம் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது பாமகவினுடைய எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு காரணம் அன்புமணி அவர்கள் அவர்களுடைய மாவட்டத்தில், அதாவது தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் பொதுக்குழு கூட்டம் நடத்துவதன் காரணமாக 2 எம்எல்ஏக்களும் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ராமதாஸ் அவர்கள், அவர் கூட்டம் நடத்துகின்ற நேரத்தில் இவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கலாம், அவர்களிடம் தொலைபேசியில் பேசினேன், அதற்கு அவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் அனைத்து ரிசல்ட் சரியாக நன்றாக இருப்பதாகவும் சொல்லியிருப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் பிறகு பாமகவினுடைய நிறுவனர் மற்றும் பாமக தலைவராக இருக்கக்கூடிய இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் திமுக தான் என அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறார் என்கின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள், திமுகவினுடைய தலையீடு என்பது அப்பட்டமான பொய் என அதை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்துகிறார். மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் தான் பாமகவில் நடைபெற்று வரும் இந்த பிரச்சனைகள், அதாவது நிறுவனர் மற்றும் தலைவரிடையான இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் திமுக தான் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருந்தார். அதற்கு ராமதாஸ் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த திமுக தான் காரணம் என்கின்றது அப்பட்டமான பொய் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.